பிகே ரோஷிக்கான விருதை வந்து எனக்கு வந்து பேபேக் சொசைட்டி கொடுத்துச்சு. எனக்கு அதனுடைய பெருமை அப்போ தான் எனக்கே தெரிஞ்சது. இந்த விருது என்பது ஒரு சாதாரண விருது அல்ல, ஒரு ஜனநாயகபூர்வமான ஒரு போராளிக்கான விருதை நம்மளுக்கு வழங்கப்பட்டிருக்குது. அப்படின்னா ஒரு விருதில் இருந்து தான் ஒரு கலைஞன் தனக்கான தகுதியை வந்து மீண்டும் மீண்டும் செப்பனிட்டுக் கொள்கிறான். விருது வழங்கப்படுவது என்பது வெறும் பெருமைக்குரியதோ இல்லை அவரை வந்து நம்ம ஏதாவது ஒரு விதத்தில் அங்கீகரிக்கணும் அப்படின்றதுக்காக கொடுக்கப்படுறதில்லை. அந்த விருது பிரகாரம் வாழணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமானது. அது கலைஞர்களுக்கு மிக மிக முக்கியமானது. அந்த அடிப்படையில் அந்த விருது எனக்கு வந்து இன்றைக்கும் நான் பெற்ற விருதுகளிலே மிகப்பெரிய பெருமைக்குரிய விருதாக நான் கருதுகிறேன். அடுத்து என்னென்னா, தோழர் பிகே ரோஷி பற்றி ஒரு புத்தகம் வந்துருக்குது. அது சம்மந்தமான ஒரு ஆவணப்படம் நமக்கு வழங்கப்பட்டிருக்குது, நம்ம பார்த்துருக்குறோம். திரும்ப திரும்ப நம்ம ரோசியை பற்றி பேசிக்கினே இருக்க போகிறோமா, இல்லை ரோசியை விட்டு சென்ற அந்த தீவிரமான அந்த வாழ்வை நம்ம வாழ்க்கையிலிருந்து தூங்க போகிறோமா அப்படின்றது தான். ஏன்னா நமக்கு தமிழகத்தில் ஒரு ரோசி இருக்கிறாங்க, தமிழக அரசியலில். அந்த ரோசி பேர் வந்து ஜனநாயக ரோசி. தமிழக மக்களால், ஜனநாயகபூர்வமான மக்களால் அன்பாக அழைக்கப்படுகின்ற, எழுச்சி தமிழர் என்று அன்பாக அழைக்கப்படுகின்ற ஒரு ஜனநாயக ரோசி. எதிர்காலத்தில் இந்த ரோசிக்கும் இதே நிலைதான். அதாவது துரத்தி அடிக்கப்பட்ட ஒரு ரோசியினுடைய வரலாற்றை பேசுவதற்கு நமக்கு இத்தனை ஆண்டு காலம் இருக்குதுன்னா, நம்மோடு வாழ்ந்து இருக்கிற ஒரு ஜனநாயக தலைவர் என்ற ரோசியை பற்றி பேசுவதற்கு நமக்கு இப்ப கூட நேரம் இல்லைன்றதாங்க பெரிய பிரச்சனை. வாழ்கின்ற காலையிலேயே மறுக்கப்படுகின்ற துயரம் இருக்குது இல்ல, அந்த துயரம் தான் ஒரு விடுதலை அரசியலினுடைய மிக மோசமான ஒரு துயர பகுதி. ஒரு ரோசி அவங்களால அனுமதிக்க முடியல, அனுமதிக்க மறுத்துட்டானுங்க. ஆனா அதுக்கப்புறம் நூற்றுக்கணக்கான ரோசிகள் இந்தியா முழுவதும் இருக்கின்ற திரைப்படங்களில் வந்து கொண்டே தான் இருப்பார்கள், அதை தடுக்க முடியாது. அப்படியான ரோசிகள் வந்துட்ட பிறகு கடுமையான விமர்சனத்துக்கு இங்க ஆளாகிறாங்க. மாரி செல்வராஜ், ரஞ்சித், இந்த மாதிரியான நிறைய ரோசிகள் வந்து இங்கே மறுக்கப்பட்டு தான் இருக்கிறாங்க, விமர்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க. இன்னும் திடீர்னு சினிமா நீங்கள் வந்து ஜாதி சினிமா எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஆனால் எங்களை போன்ற ரோசிகள் பாதுகாக்கப்படுறது வந்து தலைவர் எழுச்சி தமிழரால் மட்டும்தான். அந்த அமைப்பு தான் எங்களை பாதுகாத்து வச்சுன்னு இருக்குது. ஒருவேளை விடுதலை சிறுத்தைகள் வந்து ரோசி வாழ்ந்த காலத்தில் இருக்குமானால் ரோசி நிறைய 100 படம் பண்ணியிருப்பார் அப்படின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் இல்லாதனுடைய விளைவுதான் அந்த ரோசி புறக்கணிக்கப்பட்டார். ஆனால் எங்களை போன்ற ரோசிகள் எப்பொழுதும் காப்பாற்றப்படுவார்கள் என்று கூறிக்கொண்டு திருநங்கை பதிப்பத்துக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.